தயவுங்க வந்தானங்க. ஐயா ஒரு சின்ன டவுட்டு. இந்த நேரத்தில தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப நம்ம இந்த புருவமத்திய ப இது இருக்கு இல்லைங்க, கரண ஒழுக்கம். அது நீங்க குடுத்த விளக்கம் பார்த்தேங்க. நான் அன்னைக்கு ஒரு மாரி புரிஞ்சுது. அப்புறம் நடுவுல ஒரு மாரி புரிஞ்சு, இன்னைக்கு அத இன்னும் கேட்கும்பொழுது வித்தியாசமா அதுலேருந்து எவ்வளோ ஒரு மறைபொருள், சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் தான். அது சின்ன வார்த்தைகள்ல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அத திருப்பி கேட்கிறப்போ, அது ஒரு இத ஏற்படுத்துதுங்கய்யா. இப்ப எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்ப என்ன மாரி சாதாரண ஆட்கள் பல இந்த சாதாரண ஆட்கள்னா வினைகள் வந்து நெறைய வந்து இப்ப சன்மார்க்கத்துக்கு வந்து நெறைய இதுல ஆரம்ப கட்டத்துல இருந்து, அப்புறம் இங்க சாமிகிட்ட இங்கலாம் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு இதுல இருக்கோங்கய்யா. இன்னைக்கு ஒரு அறிவு தெளிவுல இருக்கோம். இந்த புருவ மத்திய பழக்கம் வந்து ஆரம்பத்துல இல்ல. அப்புறமே நீங்க சொல்லியும் தெரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது பண்ணிட்டு வர்றேங்கய்யா. இப்ப இந்த சில பேருக்குங்கய்யா, இப்ப கருணை மிகுதியா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்கய்யா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த புஸ்தகமும் தெரியாது, போக வராது. ஆனா சன்மார்க்கத்துல ஏதோ சாமிகளாலயும், பெருமானால ஈர்க்கப்பட்டு உயிர் விளக்க பணி செஞ்சு, செஞ்சு அவங்களுக்கு கருணை மிகுதியாயிட்டு, அவங்களுக்கு அந்த ஒருமை வந்துருது. ஒருமை வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்றதுங்கய்யா, நான் அந்த உரிமைய சொல்றாங்க. சாமி சொல்ற எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு ஒருத்தரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கல, இது பண்ணல, ஒண்ணுமே இல்ல. ஆனா, சாமி சொல்ற எல்லா இதையும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3/4 பாயிண்ட் சொல்றாருங்க. அவரு சொல்றது கருணை இந்த எதுக்குன்னா ஒருமைய தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒருமை வேணும். இருக்கிறது எல்லாம் ஒண்ணு தான் அப்படிங்கிறாரு. அது எப்படி எப்ப வரும்னா, கருணை மிகுதியானா தான் வரும். அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன்னா, அவருக்கு வந்து இந்த ஜீவகாருண்ய பணி செஞ்சு, இப்ப செஞ்சு அதுவே வந்து எல்லாத்தையும் அந்த கருணைய வந்து பத்தி பத்தி இப்ப பெருங்கருணை அந்த ஒருமைங்கிறத அவ்வளோ வந்து ஒருமை தான் சொல்றாரு. ஒருமை அது எப்படி வந்துச்சுங்கிறத சொல்றாருங்க. அவரு புஸ்தகம் கிஸ்தகம் படிக்காம இந்த பணியிலே இருந்துச்சு. இப்ப கருணை மிகுதியான ஒருமை வந்துருமாறுங்க. இவங்களுக்கு இந்த மாரியான அவங்கலாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏற்கனவே போன ஜென்மத்தில வந்து விட்ட குறையிலருந்து இப்ப டைரக்ட்டா அந்த இத செஞ்சு வந்துருவாங்களாயா? ஆனா நமக்கெல்லாம் அந்த கருணை வராது. எல்லாரும் ஒரு விஷயம் செய்ய முடியாது. சில பேர் தான் அந்த தொண்டுலாம் செய்வாங்கல்ல. இந்த விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு அந்த மாரி செய்றாங்க. அவங்க செய்றத பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படிங்கிற இந்த மாரியான வந்து பார்த்தீங்கன்னாய்யா, அ அவரு சொல்ற சாமி சொல்றதுல கருத்துக்கள்ல நான் கேட்ட அவரு சொல்றத நான் சில இது கேட்ட பிறகு சாமி சொல்றத தான் அவரு சொல்றாரு. சொல்றாருன்னா, அந்த கருத்த ஒருமைங்கிற கருத்தையும், நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற கருத்தையும், அ அப்ப அந்த சொல்றாரு. அவருக்கு வந்து அந்த கருணை மிகுதியாக உள்ளவே தெரியுது. அப்ப வந்து அந்த கவனம் வந்து தானாவே இந்த சிறநடுவுக்கு போகுது. அப்படிங்கிறாருங்கய்யா. இது அப்படியே நம்ம ப்ராசஸ்க்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் மாரி இருந்துச்சுங்களா, அதான் ஒரு டவுட்டா இருந்துச்சு. அதுக்கு தாங்க அப்புறம் நான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தேங்க. அதான் ஐயாவே பண்ணோனே சரி ஒரு டவுட் கேட்டு ஓப்பன் பண்ணேங்கய்யா. தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம். ஐயா வந்தனம். ஐயா வந்தனம். தங்களுடைய ஆடியோ பதிவை கேட்டறிந்தேன். அந்த தாங்கள் சந்தித்த அந்த பெரியவர் சொல்றது உண்மைதாங்க. அது முற்றிலும் உண்மைதான். அதாவது நீங்க சொன்ன மாரி தான். அந்த விட்டகுறை, தொட்டக்குறைன்னு சொல்றீங்கல்ல, அவங்க முன்பு ஏதாவது ஒரு பூமியிலயோ, எங்கேயோ இருந்து அவங்க அந்த பயிற்சி பண்ணிட்டு, அ ஒன்றும் தெரியாத இந்த ஒரு இடத்துல வந்துட்டாலும், எந்த ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 16 வயதிலயோ அல்லது இன்னும் சீக்கிரமோ, எங்கே அந்த பயிற்சி விட்டாங்களோ, அங்கிருந்து அது அப்படியே வந்து கன்டின்யூ ஆயி, அது மேற்கொண்டு ஆட் ஆயிடும். அதுக்கு மேல ஆட் ஆயிடும். இது வந்து சுவாமி சொல்றாருங்க. அதே மாரி சுவாமிகள சந்திக்கணும் அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் தேவையில்ல. எல்லாமே புறத்துல. இப்ப சுவாமிகள், வள்ளல் பெருமான் அவங்கலாம் வந்து அ திருவருட்பாவ எழுதிட்டு எங்கேயோ போயிடல. எங்கேயோ போயிடல. அவங்க வள்ளல் பெருமான் ஒவ்வொருத்தருடைய உள்ளும், புறமும் தானே இருந்து ஒவ்வொருவருடைய ம் உண்மையில பார்க்கும்போது அவங்களுடைய அணக நிலை தான் நாம் ஒவ்வொருவரும். இந்த உலகத்துல எவரும் சரி, எந்த உயிரும் சரி, இப்ப வள்ளல் பெருமான் நிலையிலிருந்து பார்க்கும்போது, எல்லாமே அவருடைய அணக நிலை. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, ஆ வள்ளல் பெருமானுக்கு அவர் வந்து முழுதுமான ஒரு நிலை. அதாவது வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவாரு, உரைநடை பகுதியில.
ஜீவன் முத்தருக்கும் ஞான சித்தருக்கும் என்ன வித்தியாசம்னும் போது, ஜீவன் முத்தர் அவங்களுடைய மனோசாட்சி, அவங்களுக்கு அவங்க சாட்சி. அந்த ஒரு நிலை தான். ஞான சித்தருடைய நிலையே வேற. இவங்க எங்கும் சுற்றுதல், யாவும் தானாய் நிற்றல். யாவும் தானாய் நிற்றல். எங்கும் சுற்றுதல்னா அவங்க சுத்திட்டு இருக்குன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய இது ஐந்தொழில் புரிகின்றது. ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளவும் சரி, அண்டத்துக்குள்ளேயும் சரி, பொருள்லையும் சரி, உயிரிலையும் சரி, எல்லா இடத்துலயும் அவங்க வியாபித்து சதா அந்த அருட்செயலிலேயே இருப்பாங்க. அந்த ஒரு நிலை தான் வள்ளல் பெருமானுடைய நிலை. அவங்களுக்கு அந்நியமா அவங்களால பார்க்க முடியாது. அதாவது அவங்க வள்ளல் பெருமானுடைய நிலை என்னன்னா, ஒரு தனி அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் தனி அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். இதுதான் அட்டகத்துல கடைசி பாடல்ல சொல்லுவார். எங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து. அப்ப அந்த ஒரு ஆன்ம புள்ளைக்கு உள்ள போக 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 அந்த அருட்பெருளிய நிலையை அடைகின்ற பொழுது அங்க அது மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஏற்கனவே இருக்கு. அதுதான் எல்லாருமாய் இருக்கிறது. ஆக இருப்பது ஒன்று. அதுதான் எல்லாமாய் எல்லோருமாய் எங்குமாய் என்றுமாய் வியாபித்திருக்கிறது. அந்த நிலைக்கு பேர் தான் ஒருமை நிலை. ஒன்றேயான தன்மை. அந்த அருள் தன்மை என்னன்னா, எல்லாம் வல்லான், எல்லாம் உடையான், எல்லாம் ஆனான். இந்த 3 அருள் தன்மையுடன் தான் நம்முடைய அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் தலை நடுவுல நிராதார நிலையில அவர் சதா விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய நிலை, அந்த உள்ளொளி நிலையிலிருந்து பார்க்கும்போது, அவரே ஒவ்வொரு உயிரின் அனகமா விரிந்து, அந்த உயிரினுடைய ஒவ்வொரு குறிப்பிட்ட உயிரினுடைய ஆன்மாவாகவும், உயிராகவும், மனமாகவும், இந்த பஞ்சேந்திரியங்கள் சேர்ந்த உடலாகவும் இருக்கிறார். இதுதான் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இந்த 4 இடத்திலையும் பூரணகாரமாகி நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் நடராஜபதி மாலையில அந்த பாடல் முதல்லயே பாடுவார். ஆக இந்த 4 நிலைகளுமே சதுர் நிலை அப்படின்னு பேர். அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய சிறநடு நிராதார நிலையில விளங்குகின்ற நிலை சதுர் நிலை. அவர் இந்த 4 நிலைகளும் தன் உடன் கொண்டு விளங்குகின்றார். தன்னுடையதாகத்தான் அது இருக்கிறது. அவருடையதாகத்தான் இருக்கிறது உண்மையில. ஆனா அவருக்கு அனக அனுபவம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடம்புக்குள்ள ஒருத்தர் தான் இருக்கார். அது இறைவன் மட்டும்தான் இருக்கார். அது அவருடைய அனுபவம். அவரே இந்த ஜீவான்மாவாக இருந்து தன்னை மறைத்து கொண்டு இந்த புற உலக இன்ப துன்ப அனுபவ வாழ்வை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா அது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அவரே தான் அந்த ஜீவனா இருக்கிறாரு. அதுக்காக அவர் அந்த அருள் நிலையிலிருந்து இறங்கி வந்துடல. அந்த நிலையில் இருந்தபடியே அனகமாக தன்னை வெறுத்து ஜீவனாக்கி அந்த ஜீவனை தன்னை மறைத்து கொண்டு அந்த ஜீவனாகவே, அதாவது நானாகவே அவர் வாழ்ந்து இந்த புற உலக அனுபவ வாழ்வின் மூலமாக பொய்யான இன்பத்துன்ப வாழ்வின் மூலமாக முடிவிலே அந்த அருள் இன்ப வாழ்வை அந்த ஜீவ உணர்வு வழியாக தான் அவர் அனுபவிக்கிறார். ஆக அந்த உயிர் உணர்வுன்றது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த சச்சிதானந்த அனுபவத்தை ஆண்டவர் ஏற்க வருகிற போது அவர் ஒரு ஜீவன் என்கின்ற நிலை அதுக்கு உள்ளத்தான் அவர் போய் அனுபவிக்க முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். இந்த 4 நிலைகளை சொல்றார். முதல்ல சுயம்ன்றார். சுயம்ன்றது பார்த்தோம்னா இந்த உலகத்துல இந்த பகுதி பிரபஞ்சத்துல
தற்போதைக்கு இதுக்கு முன்ன எத்தனையோ கோடி 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 பேட்ச் போச்சு. இப்போதைக்கு 800 கோடி மக்கள் வாழறோம். 800 கோடி மக்களுக்கும் தனித்தனி சுயம் இருக்கிறது. இதுல ஒரு அற்புதம் என்னன்னா, இன்னொருத்தருடைய சுயத்தை இன்னொருத்தர் டச் பண்ண முடியாது. அவங்களுடைய சுயத்தை அவங்க மட்டும்தான் அறிய முடியும். அப்ப நாமெல்லாம் ஒருத்தரை பார்க்கிறோமேன்னா, நாம பார்க்கிறதெல்லாம் சுயத்தை பார்க்கல. ஏன்? புற தோற்றத்தை தான் பார்க்கிறோமே தவிர, அந்த புறநிலையாக மனதை கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த மனதை கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துல சுயம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜீவன். ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஜீவன்ல அந்த நான் நான் அப்படின்ற உணர்வு சதா அந்த உணர்வு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உயிர் வெளி அதனை உணர் கலை வெளியில் அயல் அற வகுத்து அற்புதம். அந்த உயிரையும்னா அது உணர்வோடு சேர்ந்த ஒன்று இருக்கிறது. அது எதையும் உணர்ந்து கொள்ளும். அப்படி உணர்வு இல்லைன்னா அந்த உயிர் இருந்தாலும் அந்த ஜடம் தான் பேரு. இப்போ கோமா ஸ்டைல் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த உயிர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உணர்வு வந்து உள்ளொடுங்கிடுது. அது இறைவனுடைய ஆணை. அப்போ அது வந்து இந்த உயிர் இருந்தும் அது ஜடமாகத்தான் இருக்கிறது. ஆக வந்து இப்போ நாம தூங்குறோம். தூங்கும்போது நம்முடைய அனுபவம் சூன்யமாயிடுது. அதாவது நம்ம வந்து இறந்த நிலைக்கு போயிறோம். நம்முடைய இருப்ப நாமே அறிய முடியாது. ஆக சர்வசூன்யம்ன்றத நிலையில போறோம். அதாவது இல்லாமல் போறோம். இருந்தும் இல்லாத ஒரு நிலை. மீண்டும் அங்கிருந்து திரும்ப வர்றது தான் இறைவனுடைய திருநடனச் செயல். தூங்க போனா அவ்வளவுதான். திருப்பி வரவே முடியாது. இல்லாமல் போன நிலையிலிருந்து திருப்பி எப்படி வர முடியும்? அது நம்முடைய செயல் அல்ல. அப்போ இல்லாமல் போன அந்த நிலையில நாம உறங்கிக்கிட்டு இருக்கோம். உறங்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த சற்று முன் அனுபவித்த உலகம், உலக அனுபவங்கள், இன்ப துன்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க, வீடு, வாசல், கடன் தொல்லை, வேலை எதுவுமே கிடையாது. ஏன் அனுபவம் இல்லாதனால இருப்பும் சூன்யமாயிடுது. ஆக நம்ம இருப்பது நமக்கு தெரியாது. அது எங்கேயோ மறைஞ்சிடுது. அந்த மறையிற இடம் அந்த இடம் தான் ஆணவ இருள்ன்றது. ஆனா இருக்குது. ஆனா அது இருக்கிறது அவருக்கே தெரியாது. அந்த இருப்பறியாத அந்த இருள் நிலைக்கு உள்ளவும் அந்த சர்வங்ச நிலை, சுத்த சிவ சக்கிராத நிலையில அற்புதஞ்சோதி ஆண்டவர் இருக்கார். அந்த நிலையில. இப்ப நம்ம அந்த சுயத்துக்கு வருவோம். அவங்க இப்ப நம்ம தூங்கும்போது உயிர் இருக்கு. ஆனா, அது மூச்சு காற்று இருக்கு, நுரையீரல் சுவாசம் உயிர் இருக்கு. ஆனா, அந்த உணர்வு உள்வாங்கினதுனால, இப்போ ஒரு உயிர் ஜடம் போல தான். ஆக திருப்பி விழிப்பு நிலைக்கு வரும்போது, அந்த உணர்வும், உயிரும் ஒண்ணா கலந்துடுது. அதான் அப்போ வந்து அதுதான் உண்மையான நிலை. அதான் உயிர் வெளி அதனை உணர் கலை வெளியில் அயல் அற வகுத்தற்புறஞ்சு. ஆக சுவாமிகள் வந்து தருணானந்தர் சொல்லுவோம், அது உயிர் வெளி, உயிர் உணர்வு வெளி. அந்த உயிர் உணர்வு தான் வந்து சச்சிதானந்தத்தை இறைவனே அனுபவிக்கிறார். ஆக இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியாது. இருள் நிலையில நாம இருக்கோம். சுயம்தான் அதான் செல்ஃப்ன்றது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய செல்ஃப் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு. அந்த உயிர் உணர்வினுடைய நேச்சர் அது எப்படி இருக்குன்னா, இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ற ஒரு அது ஒவ்வொரு உயிருக்கும் அது பொதுவானது. அந்த அனுபவங்கள் வேறுபடும், புற வடிவங்கள் வேறுபடும், ஜீவனுடைய குணங்கள் வேறுபடும், அறிவு நிலைகள் வேறுபடும், இதெல்லாம் வேறுபடும். ஆனா உயிர் உணர்வு, அந்த நான் இருக்கிறேன்ற வண்ணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொருத்தருடைய சுயம் இன்னொருத்தருக்கு அனுபவம் ஆகாது. அதுக்கு காரணம் வேறு. ஏன்னா ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கு. அது புறத்தில் வருகின்ற போது, புறத்திலே காட்டுகின்ற போது தனித்தனி சுயமாக இருக்கிறவை. இப்போ சுயம்ன்றது உயிர் உணர்வு. அப்போ இது பத்தி யார் வந்து ஆய்வு செய்றாங்களோ, அந்த உயிர் உணர்வினுடைய மறுபக்கம், அது ஒரு நாணயம் போல. அதனுடைய மேல் பக்கம் வந்து எது இருக்குன்னா ஆன்மாவா இருக்கு. அது ஒரு உயிர் உணர்வுன்றது ஒரு நாணயம் போல ஜீவன்.
இந்த பக்கம் ஜீவனாகவும் அந்த பக்கம் ஆன்மாவா இருக்கும். ஆன்மா வந்து உள்ளொளியோட அத்துவிதமா இருக்கு. ஜீவன் வந்து அதிலிருந்து விரிந்த ஒன்றுதான். ஆனா அது இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டதுனால புற உலக தொடர்பை ஏற்படுத்திக்குது. அது இல்லாம இருக்க முடியாது. உடலும் மனமும் பஞ்சேந்திரியங்களும் கொண்டு உலகத் தொடர்பு ஏற்படுத்தும் போது அது புற உலக புலன் இன்ப வாழ்வு அனுபவம் குறிப்பிட்ட காலம் வரையில பக்குவம் அடைவது பெறுகிறது. இப்ப அது சுயம் பெறு. அப்போ இதெல்லாம் முடிஞ்ச தருணத்தில் தான் அது வந்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி தன்னுடைய சுயத்தை உள்நோக்க அதன் மறுபக்கமாகிய மேல்நிலை அது வந்து ஆன்மா தான் வந்து பிறப்பு இறப்பு அற்ற ஒரு ஆன்மாவா தான் இருக்கும். அங்கிருந்து விரிந்து தான் நம்ம புறத்தில் வந்து இந்த உலகத்துல பௌதிக உடல் தொடர்பும் மன தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு உலக வாழ்க்கை அனுபவத்தை பெற முடிகிறது. ஆக இதுக்கு மூலமா இருப்பது இந்த ஜீவன், அந்த பக்கத்துல ஆன்மாவா இருக்கிறது. ஆக ஜோதி ஜோதி பரம். அந்த ஆன்மாவுக்கு உள்ளீடா போக போக ஆன்ம வெளிக்கு உள்ளீடா போக போக இதுவரையில அந்த சுயத்துக்கு மேலே ஏறி ஆன்மாதான் நானு அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அதையும் அந்த மன ஓர்மையில ஆழ்ந்து அது உள்ள போக போக தியானத்துல அதுக்கப்புறம் அந்த பரநிலை ஆகிய அந்த ஆன்ம நிலை கூட நான் அல்ல, அது அருளினுடைய அருள் அருளினுடைய தன்மையினால அந்த ஆண்டவருடைய சிறப்பு தோற்றம் தான் இந்த ஆன்மா. அப்படி இருக்குது வந்து கடவுளுடைய அருள்னால தான் இந்த ஆன்ம விளக்கம் உண்டாகிறது. ஆக இறைவனுடைய திருவள்ளுவத்தான் இந்த ஜீவான்மாவாக இருக்கிறது என்பதை உணர்கின்ற போது அது அருள் நிலையை அதுக்குள்ளவே அருள் நிலையை காட்டிக் கொடுக்கிறது. இதுதான் ஜோதி 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 அருள். அப்ப அந்த அருள் என்பது என்னன்னா கடவுளுடைய தன்மை. கடவுளுடைய தன்மை மட்டும் தனியா இருக்க முடியும்னா இருக்க முடியாது. அது கடவுளுடைய இருப்பினுடைய தன்மை. அன்பு என்கின்ற சிவம் சத்து பொருள் அதனுடைய அத்தோடு இரண்டற்று இருக்கின்ற தன்மை தான் ஆண்டவருடைய அறிவு. அதாவது கடவுளுடைய அறிவு தான் அருள் அப்படின்னு சொல்றது. அது அவருடைய தன்மை. அது வந்து தனியா இருக்க முடியாது. ஆக அதுக்கு மேல் இருக்கிற நிலையை அது காட்டுகின்ற பொழுது அது சிவத்தை காட்டுது. ஆக சுயம் பரம் அப்புறம் வந்து அருள் அப்புறம் சிவம். ஆக இது 4 நிலைகளும் ஒன்று கூடி உண்மை மனிதனாக இந்த பகிரங்க தோற்றத்துடன் புற உடல் தோற்றத்துடன் இங்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு இது வந்து அணக நிலையில்தான் யாவும் தானா விளங்குகின்றார். இது எதுக்கு சொல்றோம்னா அந்த ஒரு பக்குவ நிலை வருகின்ற பொழுது அது வந்து புறத்துல படிக்கணுன்றதே தேவையில்லை. அது அங்கேயே வந்து வள்ளல் பெருமானும் சரவணதாஸ் சுவாமியை உணர்த்திடுவாங்க. அங்க வள்ளல் பெருமான் சரவணதாஸ் சுவாமி அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நீங்க அப்படின்ற அங்க அந்த இது கிடையாது. ஏன்னா அது ஞானதேக நிலையில ஒன்றே ஒன்றுதான். ஞானதேகம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ 800 கோடி மக்களும் திரிதேக சித்த நிலை படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சுத்த தேகம் வேறு வேறுவா இருக்கும். பிரணவ தேகம் அந்த உணர்வு அது ஒரு தன்மையதாக இருக்கும். ஆனா ஞான தேகம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். அது எல்லாருக்கும் அந்த ஒன்று மூல நிலையில் தான் வருது. ஆக இதுதான் அந்த ஒருமை நிலை. அது ஒன்றேயான தன்மை. ஓர்மை என்பது வேறு, ஒருமை என்பது வேறு. ஓர்மை என்பது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு. அதாவது எண்ணங்களற்ற நிலை வருகின்ற பொழுதுதான் உண்மை வெளியாகும். அந்த வெளியான உண்மையினுடைய தன்மை என்னன்னா ஒருமை, ஒன்றேயான தன்மை, ஒன்னஸ்ல தான் அது ஒன்று என்பதுதான் உண்மை. இயற்கை உண்மை என்கின்ற ஒன்றான ஒரு மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் அந்த தனி அனுபவம். எதுக்கு சொல்றோம்னா நீங்க அவர் சொன்ன அந்த பெரியவருடையது வந்து அவருடைய நிலையில டெக்ஸ்ட படிக்க வேண்டியதெல்லாம் கூட சில எங்கேயோ தேவையே படாது.
அந்த ஒரு நிலையில அவங்க வந்து அந்த இதில் இருக்கலாம். அது ஒரு என்ன வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்னா, ஆனால் அச்சில் வார்ப்போம், ஆகாவிட்டால் மிடாவில் வார்ப்போம். இது வந்து ஒரு கடைசியில கொஞ்சம் சங்கடத்துல சொன்னார். நீங்க வந்து இதுவரையில நான் சொன்னதை கேட்டு என்னோடு உங்களில் யாரானும் ஒருவராகிலும் என்னோடு உடன் எழுவார் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். அப்புறம் சொல்லிட்டு கடைசியில வந்து ஆனால் அச்சில் வார்ப்போம். அச்சில் வார்ப்போம்னா எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு கொடுத்தாச்சு 1000 உதவிங்க. சரி, அதுல நீங்க தேரலன்னா அப்பவும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு உள்ள இருந்தே நான் உணர்த்துவேன். அந்த நிலை இந்த மிடா. இது கிராமத்துல மொடான்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா மண் பாத்திரங்கள்ல அது மேல வாய் அகன்று இருக்கும். அந்த ஆடு மாடு கூட ஈஸியா தலை நுழைச்சு தண்ணி குடிக்கலாம். பெருசா இருக்கும். அத மாதிரி குளிக்கிறதுக்கு கூட அதை வச்சுப்பாங்க. இந்த பானையெல்லாம் வாய் சின்னதா இருக்கும். ஆனா மிடா அப்படி கிடையாது. வாய் பெருசா இருக்கும். அதை சாலுன்னு கூட சொல்லுவாங்க. அது அந்த மிடா என்ற நிலை தான் இந்த பௌதிக உடம்புல அண்ணாக்குக்கு மேல முகுல மூளைக்கு மேல அந்த மிடா போன்று அல்லது சிறிய கிண்ணம் போன்று இருக்கிறது தான் சரவணந்த சுவாமிகள். அது ஒரு குழி இடம். அது வந்து வள்ளல் பெருமான் குலபதம் அப்படின்னு சொல்லி அதை குறிச்சிருக்காங்க. குலபதம் அந்த குளம் போல அது இருக்கிறது. அது வந்து பிட்யூட்ரி போசா அப்படின்ற ஒரு எலும்பு. அதுதான் பகர வடிவ குழி அல்லது யூ ஷேப் கேவிட்டி அப்படின்னு. அதில் வந்து சர்ப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஒன்று சுரக்குது. அதுக்கு மேலே ஒரு சிறிய வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தில் தான் அருவ நிலையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளொளியாக விளங்குகின்றார். அந்த விளங்குகின்ற இடத்துக்கு பேர் தான் சிற்றபை அல்லது ஆன்மா அல்லது நான் அப்படின்ற ஒரு உணர்வு. ஆக இந்த நிலையில தான் அது வருது. அங்கேயே வந்து உணர்த்த வேண்டியதை உணர்த்திருவார். ஏன்னா நம்ம புத்தகத்துல படிக்கிறது எல்லாமே உபாய ஞானம் தான். ஆனா இந்த உபாய ஞானம் இல்லாம உண்மையை கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய உண்மை வந்து அகம் அகப்புறம் புறம் புறப்புறம்னு எங்கும் மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கு. அதனால உபாய ஞானம் தானே, இது நூல் தானேன்னு சொன்னோம்னா நம்ம ஓய்வு பெற முடியாது. முதல்ல ஆரம்பத்துல இந்த உபாய ஞானத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்ம சரியான ஒரு வழிகாட்டுதலை பெற முடியும். ஆக அதுதான் மணிவாசக பெருமான் சொல்லும்போது ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. நம்ம அபக்குவ நிலையில இருக்கிறோம், இருள் நிலையில இருக்கிறோம், எதுவுமே தெரியல, இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா நம்முடைய இருப்பு எப்படி நம்மால இருக்க முடியுது அதை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்முடைய இருத்தல் இருத்தலின் ரகசியத்தை அறியாமலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்பத்தை அனுபவிக்கிறோம், புலன் இன்பம். அதை மெய்ஞானிகள் பொய்ன்றாங்க. ஆனா நமக்கு அது வந்து உண்மையா தானே தெரியுது. ஏன் அப்படி தருது? மெய்ஞானிகளுக்கு ஏன் அது பொய்யா தெரியுது? ஏன்னா அவங்க பொய்யா சொல்ல போறாங்க? இதெல்லாம் வந்து விசாரம் பண்ணணும். அப்பதான் இந்த புலன் இச்சையிலிருந்து நம்ம உண்மையா அதை விடுபட முடியுமே தவிர, நம்ம அடக்குமுறையில கையாண்டோம்னா அது வந்து உண்மை அறியாமலேயே அது எப்படி அது பொய்ன்னு அவங்க சொல்றாங்கன்றத விசாரித்து இது பண்ணணும். அந்த விசாரம் பண்ணிட்டு உண்மையாக அதை அறிந்த போது கூட அந்த மாயை விடாது. அப்போ வந்து இறைவனை தோத்திரம் பண்ணி நினைத்தோம், அந்த உள்ள நினைக்கும் போது அவரே வந்து நம்மை அதிலிருந்து விடுவிப்பார். நாமும் முயற்சி செய்யணும். இது 50%, அது 50%. ஆக நம்மளும் முயற்சி செய்யணும். இறைவனும் அதுக்கு வந்து உதவி செஞ்சு கீழிறக்கி விடாத ஒரு நிலையில நம்மளை மேல வைப்பார். இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அவங்க நீங்க சொல்ற ஒரு அந்த பெரியவர் வந்து பக்குவப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு சில நேரத்துல உபாய ஞானம் எப்பவுமே தேவைப்படாது. நம்ம சுவாமிகள் தியானம் பண்ணும்போது முதல் ஸ்டெப்பு வந்து தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தையே அசையாது உற்று பார்க்க வேணும்னு முதல் பயிற்சி. ஆரம்ப கட்டத்தில் நமக்கு எதுவும் தெரியாத நிலையில அந்த பயிற்சி. அடுத்து அகநிலைக்கு வந்துவிட வேண்டும்.
புற தீபம் எப்போதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உபாய ஞானம். ஆரம்பத்தில் உபாய ஞானத்தை சொல்றது எவ்வளவோ ஆகமங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், கோடிக்கணக்கான நூல்கள் இருக்கு. அது வந்து எந்தெந்த நிலையில சொன்னாங்க நமக்கு தெரியாது. ஆக நமக்கு இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது திருவருட்பா, முடிவாக நமக்கு மட்டும் இல்ல, உலக மக்களுக்கு பொதுவாக வெளிப்படுத்தப்படுது. ஏன்னா அது வந்து அனக அருள் உரை. இதுவரையில அனக அருள் உரை இதுவரையில வெளிப்படலை. இதுதான் வள்ளல் பெருமான் மூலமாக அற்பெருஞ்சோதி ஆண்டவரே அந்த அனக உரையாக வெளிப்படுத்ததான் திருவருட்பாவும். அந்த திருவருட்பாவுக்கு விளக்க உரை திண்டுக்கல் சுவாமி சரவானந்த அவர்களும். ஆக நமக்கு இது ரொம்ப ரொம்ப இது அவசியம். இந்த வழிகாட்டுதல் இல்லாம நம்ம சரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அந்த புத்தகமாகவும் அதில் இருக்கிற அச்சு எழுத்துக்களாகவும் அதுக்குள்ள வார்த்தையாகவும் எல்லாமா இருப்பது இறைவன் தான். ஆக இந்த உபாய ஞானத்தை நாம் பணிவோடு ஏற்று திடம்பட அதை பன்முறை படித்து அதுக்கப்புறம் அது படிச்சுட்டாலும் அது ஆன்மாவுல பதியும். அப்புறம் நாம் உள்நோக்கி பயணம் செய்யும்போது அந்த இடத்துல அந்த உபாய ஞானமே தொட்டு காட்டும். நம்ம அது திரும்ப ஒரு சில முறை படித்தாலே இது மனதில் வந்து பதிவாயிடும், மனதில் ஏற்றிக்கணும். அதுதான் அந்த மனப்பாடம் ஆயிடும். அது அது முக்கியமானதுன்னும் போது நமக்கு ஆர்வம் வரும்போது திரும்ப படிக்க வேண்டியதே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக மனதில் வந்து ஏறிடும். அப்புறம் அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இது வந்து தியானம் பண்ணும்போது அதுவே கோடிட்டு காட்டி அதுதான் இதுதான் இதுதான் அது அப்படின்று அதுவே நமக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும். அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க பல ஜென்மங்களை. அதனால இப்போ அவங்களுக்கு அது தேவைப்படலை, அதெல்லாம் முடிச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சரவானந்த சுவாமி தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம தான் வந்து கண் முதலான பொறிகளாலும் கரண முதலாலும் நம்ம சரவானந்த சுவாமி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் அந்த சத்திய ஞானிகள் வந்து அடையாளம் காண முடியாதபடி அவங்க அருளோடு கரைந்து போய் அதுவாகி நிற்கிறாங்க. ஆனால் நாம் அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனால் அதனால் அவங்க வந்து சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போயிடலை. ஒவ்வொருக்குள்ள இருந்து ஒவ்வொரு உயிருக்குள்ள இருந்து அவங்க உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது பிரகாரம் தான் அவருக்கு வந்து அந்த இது கிடைக்கும். நன்றி ஐயா. தயவு. வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.